நம் உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கின்றன. அதேபோல் 9 கிரகங்களும் இருக்கின்றன. அதன் மூலமாக நம்மளை இயக்குகின்றது. ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். அதனுடைய சூட்சமமாக இப்பொழுது நான் சொல்லப்போவது அந்த கடலை கடக்கக்கூடிய ஒரு படகை போல உங்களுக்கு அது அமையும். கேது பகவான் நாம் செய்த பாவத்தினுடைய பங்கை, அதனுடைய இருப்பை, மொத்தத்தை அது காட்டும். எவ்வளோ படித்திருந்தும் திறமை இருந்தும் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் கஷ்டப்படுகிறவர்கள் இந்த திறவுகோலை அவர்கள் தெரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையின் ரகசியங்கள் அவர்கள் வெற்றி அடைவதற்கு இது மாபெரும் துணை செய்யும். அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் இன்று பேசத் தொடங்குகின்றோம். யோகம் சேனல் நேயர் அனைவருக்கும் அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் மறைக்கப்பட்ட வாழ்க்கையின் ரகசியங்கள் என்ற தலைப்பில் நாம் பேசுகின்றோம். ஜோதிடம் என்பது நம்மளுடைய அண்டவெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய சுழற்சியால் நாம் அதனால் என்று அதனுடைய சுழற்சி இருக்கும் பொழுது நாம் பிறக்கின்றோமோ அதனுடைய பலம், பலகீனம், பாதக சாதகங்கள் நமக்கு ஜாதகமாக அமைகிறது. நம் உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கின்றன. அதேபோல் 9 கிரகங்களும் இருக்கின்றன. அதன் மூலமாக நம்மளை இயக்குகின்றது. இதில் இரகசியம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சூட்சமத்தை நாம் தெரிந்து கொள்ளாதவரை அது நமக்கு புரியாத புதிராகவே இருக்கும். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். அதனுடைய சூட்சமமாக இப்பொழுது நான் சொல்லப்போவது அந்த கடலை கடக்கக்கூடிய ஒரு படகை போல உங்களுக்கு அது அமையும். இதை ஜோதிடம் தெரியாதவர்களும் நீங்கள் தெரிந்து அதன்படி உங்களுடைய சாதக பாதகங்களை தெரிந்து கொண்டு வெற்றி அடைவதற்காக உங்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்கிறோம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது. ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதகத்தில் கேது பகவான் நாம் செய்த பாவத்தினுடைய பங்கை, அதனுடைய இருப்பை, மொத்தத்தை அது காட்டும். ராகு பகவான் நாம் செய்த புண்ணியங்களின் பலனை காட்டும். அதனால் இந்த கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் எங்கு வருகிறதோ அந்த இடத்தில்தான் அதிசூட்சமங்கள் இருக்கின்றன. அவை திரிகோணங்களில் வருகின்றன. மேசம், சிம்மம், தனுசு, இந்த 3 வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரங்கள் இருக்கின்றன. மேசத்தில் அஸ்வினி, சிம்மத்தில் மகம், தனுசில் மூலம். இதை எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது என்று சொன்னால், உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது அதில் பாதசாரம் என்று ஒரு இடம் போட்டிருப்பார்கள். நட்சத்திர பாதசாரம் என்று ஜாதகத்தில் ராசி இருக்கும், அம்சம் இருக்கும். அதற்கப்புறம் நட்சத்திர பாதசார ஸ்புடம் அப்படின்று நம் கம்ப்யூட்டர் ஜாதகங்கள்லாம் இருக்கும். அதில் பார்த்தா லக்னம் அஸ்வினி 1 என்றால் லக்னம் பாதித்திருக்கின்ற அர்த்தம். சூரியன் அஸ்வினி 3 எப்படி இருக்கும்? மகம், புதன் மகத்தில் இருக்கிறார். குரு தனுசு ராசியில் மூலத்தில் இருக்கிறார், மூலம் 3 இப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் எந்த கிரகம் கேதுனுடைய சாரத்தை பெறுகிறதோ அந்த கிரகத்தின் மூலமாக அவர் வாழ்க்கையில் முன்னேற்ற தடைகளை ஏற்படுத்தி அவருடைய இலக்கை அடைய விடாமல் செய்கின்றார். 3 விதமான வாழ்க்கையினுடைய திறவுகோல் என்றே சொல்லலாம். நாங்கள் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்திருக்கிறோம். இந்த அமைப்பில் இந்த கேதுனுடைய பிடியில் தப்பித்த கிரகங்கள் புண்ணியம் செய்தது. உங்கள் ஜாதகத்தில் இந்த 3 நட்சத்திரங்கள் சாரம் எந்த கிரகமும் வாங்கவில்லையா, நீங்கள் வெற்றியாளர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மற்றவர்கள் போராடி கொண்டிருப்பார்கள், அவர்கள் வெற்றியடைய முடியும், அவர்களும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அதிசூட்சம ரகசியத்தை நாம் சொல்லுகிறோம். அப்படி அந்த கிரகம் மகத்தினுடைய சாரத்தில் இருக்கிறதா, அல்லது மேசத்தில் அஸ்வினியில் இருக்கிறதா, தனுசில் மூலத்தில் இருக்கிறதா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான விதியும் அவர்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்களையும் சொல்லுகிறார். மேசத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் தான் சுயமாக அந்த ஜாதகர் பிறருக்கு சில தீங்குகள் செய்வதன் காரணமாக தானே விளைவித்து கொண்டதனால் அங்கு கேது பகவான் மேஷத்தில்
ஏதாவது ஒரு கிரகத்தோடு இருப்பார். அங்கு ஒரு சாரம் பெறுகிறது. மேசத்தில் அஸ்வினியில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த உறவுக்கு அவர் ஏதோ ஒரு தீங்கு செய்திருக்கிறார் என்பதை அது அறிகுறியாக காட்டுகிறது. அதே சிம்மத்தில் ஒருவருக்கு மகத்திலே சூரியன் நிற்கிறார், புதன் நிற்கிறார் அல்லது குரு இருக்கிறார், இப்படி 9 கிரகங்கள் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த உறவு முழுக்க முழுக்க முன்னோர்கள், இவர்களுடைய தகப்பனார், பாட்டன், முப்பாட்டன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏதாவது பிறருக்கு தீங்கு விளைவிப்பதை அது அறிகுறியாக காட்டு. அதன் காரணமாக அவர் இன்றைக்கு அவர் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காமல் கஷ்டப்படுகிறார் என்று அது அறிவுறுத்துகிறது. அதேபோல் தனுசில் மகத்தில் பொழுது குரு இருக்கிறார் என்று சொன்னார். அங்கு அவர்கள் தெய்வத்திடம், குல தெய்வத்திடம் அல்லது அந்த தெய்வத்தை சார்ந்திருக்கின்ற மகான்களிடத்தில் இவர்களோ இவர்கள் முன்னோர்களோ அவர்களிடத்தில் பகையை உருவாக்கி கொள்வது, அவர்களிடத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்வது, அதன் காரணமாக அந்த சாபத்தின் காரணமாக இன்று வாழ்க்கையில் அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்காமல் இருப்பது, தொழிலில் எவ்வளவு முதலீடு போட்டாலும் அந்த வெற்றியை இலக்கை அடைய முடியாமல் கஷ்டப்படுவது, எவ்வளவு படித்திருந்தும் திறமை இருந்தும் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் கஷ்டப்படுகிறவர்கள், இப்படி எல்லா திறமையும் இருந்தும் அந்த இலக்கை அடைய முடியாமல் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கேது பகவானுடைய நட்சத்திர சாரங்கள் பெற்ற கிரகங்கள் இருக்கும். இப்படி இது 90% இதுவரையில் பொருந்தியே வந்திருக்கின்றன. அந்த இடத்தை குரு பார்த்தாலும் கூட அவர்களுக்கு அவ்வளவாக அது குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி அடையும். ஆனாலும் அடைகிறது, ஆனால் முழுமையாக அடைவதில்லை. அந்த கேது பகவானுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய கணபதியால் மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடிகிறது. ஏன்னா கிரகங்களிலேயே பெரிது கேது தான். அதனால தான் கணபதியை நாம் முதல் தெய்வமாக வைத்தார். நம்மளுடைய பாரம்பரியத்தில் நாம் கணபதியை ஏன் முதலில் வணங்க வேண்டும்? தடைகள் வரக்கூடாது. ஒரு காரியம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் தடைகள் வராமல் இருந்தால் மட்டுமே வெற்றியை நாம் உருவாக்க முடியும். அதனால தான் கேதுனுடைய அதிதேவதை, அவருடைய கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய உயர் அதிகாரி என்று சொல்லக்கூடிய கேது பகவானுடைய அதிதேவதை, அவருடைய மூல தேவதை விநாயக பகவான். அதனால் இந்த விநாயக பகவானை முறையாக, இது சூட்சமமாக வழிபடுகிற ஒரு முறை. அந்த முறையில் வழிபட்டால் மட்டும்தான் இந்த விநாயகர் கருணையினால் இவர்கள் இந்த மகம், மூலம், அஸ்வதி 3 லாக் என்று சொல்வார்கள். இந்த திறவுகோலை அவர்கள் தெரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையின் ரகசியங்கள் அவர்கள் வெற்றி அடைவதற்கு இது மாபெரும் துணை செய்யும். இப்பொழுது உதாரணத்திற்கு, இப்பொழுது சூரியன் மேசத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு சூரியன் என்றால் சம்பாதியத்தை உருவாக்கக்கூடியவர், அவர்தான் பொருளாதார கிரகம். சூரியன் காலபுருஷனுக்கு 5ஆம் இடமாக வருகிறது. அப்பொழுது அவர்களுக்கு வருமான குறைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும், வரவுக்கு மீன் செலவுகளை ஏற்படுத்தும். அப்படி இருப்பவர்கள், அவர்கள் சூரியனுடைய திசை 6 வருடம், 6 வருடத்திற்கு அவர்கள் அந்த திசையினுடைய விநாயகர் கோயிலுக்கு சென்று 7 விளக்கணை தீபம் தான் போட வேண்டும். விளக்கணையை நாம் வாங்கி கொண்டு சென்று அதில் அகல் விளக்கு 7 ஏற்றி விநாயகர் கோயிலுக்கு சென்று 6 முறை வலமாக சுற்றி 7 முறை இடமாக சுத்த வேண்டும். நவகிரகங்களை நாம் சுத்துவதை போல விநாயகரை சுத்த வேண்டும். இது கோயிலில் இருப்பவர்களோடு கேட்பார்கள், ஏன் விநாயகர் இப்படி சுத்துகிறீர்கள் என்று. அதற்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, விநாயகர் என்பவர் கேதுனுடைய கண்ட்ரோலர், அதிதேவதை. அதனால் அவர் கேதுனுடைய தன்மையை பெற்றிருப்பதனால் கேது பகவானும் ராகுவும் இடதுபுறமாக சுத்துவதனால் நாங்கள் இப்படி சுத்துகிறோம் என்று நீங்கள் விளக்கம் கொடுக்கலாம். அந்த கோயில் நீங்கள் உட்கார்ந்து பாருங்கள், யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள். இதுதான் சூட்சமம். இந்த சூட்சமமாக நீங்கள் செய்யும்போது கேது பகவானுடைய திசை 7 வருடம், சூரிய பகவானுடைய திசை 6 வருடம். 6 வருடத்திற்கு ஒரு சுத்து, கேதுக்கு 7 சுத்து இடமாக, முதலில் வலமாக சுற்றி விட வேண்டும். பிறகு இடதுபுறமாக 7 முறை சுற்றிவிட்டு, நீங்கள் அது நெருப்பு ராசி என்பதனால் நீங்கள் பூ மாலை வாங்கி போடக்கூடாது. எண்ணெய், சூடம் இது மட்டுமே கொடுக்க வேண்டும், பத்தியும் கொடுக்கக்கூடாது. அக்னி தத்துவத்தில் வழிபட வேண்டும். வழிபட்டு ஓம் கம் கணேசாய நம என்ற மந்திரத்தை 108 முறை நீங்கள் ஜெபித்து
வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கையின் எல்லா இடர்களும் நீங்கி வாழ்க்கையின் ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து உங்கள் எண்ணிய எண்ணப்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமில்லை. விநாயகரின் கருணையினால் அது நிகழும். நன்றி, வணக்கம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சதையே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே.